வணக்க நண்பர்களே, ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன். நம்ம சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்மள எத்தனை பேர் வாழ்க்கைய வெறுமனே ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? தினமும் காலையில எந்திரிக்கிறோம், அவசர அவசரமா வேலைக்கு போறோம், மாசம் பிறந்தா சம்பளம் வாங்குறோம், வார கடைசியில கொஞ்சம் ஓய்வெடுக்கிறோம். வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? இந்த வட்டத்தை உடைச்சி ஒரு அர்த்தமுள்ள, ஒரு வெற்றிகரமான, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாதா? முடியும். நிச்சயமாக முடியும். அதை எப்படிங்கிற ரகசியத்தை தான் ரோபின் சர்மா இந்த புத்தகம் மூலமா ஒரு அற்புதமான கதை வடிவில் நமக்கு சொல்ல போறாரு. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற புத்தகம் வெறும் பக்கங்களால் ஆனது அல்ல. இது உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இது ஒரு திறவுகோல். எதுக்கான திறவுகோல்னு கேக்குறீங்களா? உங்க உள்ளே பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய உண்மையான சக்தி, உங்களுடைய உண்மையான திறமை, உங்களுடைய ஹீரோயிசம், இது எல்லாத்தையும் திறந்து விட போகும் ஒரு திறவுகோல். தி 5 AM கிளப் புக்கை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை ஒரு போதனையா பார்க்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு கதை சொல்ற மாதிரி கேளுங்க. ஒரு பயணம் போறதுக்கு தயாராகுங்க. ஆமா, இது ஒரு பயணம். விரக்தியின் விளிம்பிலிருந்து வெற்றியின் சிகரத்துக்கு போக போற ஒரு பயணம். நீங்களும் அந்த பயணத்துல என்னோட கலந்துக்க தயாரா? வாங்க, அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஆசிரியரின் செய்தி மற்றும் அர்ப்பணிப்பு. மெசேஜ் ஃப்ரம் தி ஆத்தர் அண்ட் டெடிகேஷன். ரோபின் சர்மா இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம தோல்ல கை போட்டு பேசுற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, பல வருஷங்களா இந்த 5 AM கிளப் தத்துவத்தை நான் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த ரகசியம் அவங்களுக்கு மட்டுமானது அல்ல, இது உங்களுக்கும் சொந்தமானது. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஹீரோவா மாறணுங்கிறதுக்காகத்தான் இந்த புத்தகத்தையே நான் எழுதினேன். அவர் இந்த புத்தகத்தை யாருக்கு அர்ப்பணிக்கிறாரு தெரியுமா? தன்னோட திறமைய இந்த உலகம் பார்க்கிற மாதிரி வெளிப்படுத்த துடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும், தன்னோட வாழ்க்கையை ஒரு தலை சிறந்த படைப்பாக மாற்ற விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இதை அர்ப்பணிக்கிறார். அதாவது உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லோருக்கும் தான். முன்னுரை. புத்தகத்தோட முதல் பக்கத்துல ஒரே ஒரு வரி இருக்கு, ஆனா அது 1000 பக்கங்களுக்கு சமம். அந்த வரி, An addiction to distraction is the end of your creative production. அதாவது, கவன சிதறல்களுக்கு அடிமையாவது உங்கள் படைப்பாற்றலின் மரணம். இன்னொரு சக்தி வாய்ந்த வரியும் இருக்கு. On your morning, elevate your life. அதாவது, உங்கள் காலை பொழுதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கள். இந்த வரிகளோட ஆழத்தை நாம இந்த பயணத்தோட இறுதியில முழுசா உணர்வோம். இப்போ நம்ம கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள அடியெடுத்து வைப்போம். முதலாவது அத்தியாயம், அபாயகரமான செயல். த டேஞ்சரஸ் டீட். கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய ஏசி போட்ட ஆடிட்டோரியம். ஸ்டேஜ்ல கலர் கலரா லைட் அடிக்குது. ஸ்பீக்கர்ல ஒரு மாதிரி எனர்ஜியான பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடும்னு ஒரு நம்பிக்கையோட உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள 2 பேர் மட்டும் ஒரு தனி உலகத்துல, ஒரு இருண்ட உலகத்துல இருந்தாங்க. அவங்க உடம்புதான் அங்க இருக்கு, ஆனா அவங்க மனசு எங்கேயோ வெறுமையில மிதந்துட்டு இருக்கு. முதலாவது ஆள் ஒரு தொழில் முனைவோர், தி என்டர்பிரனர். ஒரு பவர்ஃபுல்லான பெண். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்டார். ஜீரோல இருந்து ஒரு டெக் கம்பெனியை ஆரம்பிச்சு பெரிய பெரிய பத்திரிகைகள்ல அவங்கள பத்தி ஆர்டிக்கல் எல்லாம் வந்துச்சு. அடுத்து ஸ்டீவ் ஜாப்ஸ்னு அவங்கள எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நம்பின அவங்களோட பார்ட்னர்ஸே, அவங்க முதலீட்டாளர்களே அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. போட்டியாளர்கள் அவங்க கம்பெனியை நசுக்கிட்டாங்க. அவங்க கம்பெனியில இருந்தே அவங்கள வெளியே தள்ள ஒரு சதி பண்ணிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் முழு வாழ்க்கையையும் இந்த கம்பெனிக்காக கொடுத்தேனே, ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சேனே, இதுக்கு இதுதான் பரிசா? அவங்க கிட்ட இருந்த முதலீடு, நம்பிக்கை, சக்தி எல்லாமே கரைஞ்சு போச்சு. கம்பெனியை மூடிடலாமா இல்ல தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி உணர்றாங்க. அந்த ஸ்பீக்கர் பேசுறது எதுவுமே அவங்க காதுல விழல. அவங்க மனசு
கேம் ஓவர்னு சொல்லுது. அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு ஒரு கலைஞர், தி ஆர்டிஸ்ட், ஒரு ஓவியர். அவருக்குள்ள திறமை ஒரு எரிமலை மாதிரி. ஒரு கேன்வாஸ பார்த்தா அதுல இருக்கிற வெறுமைய அவரால ஒரு அழகான உலகமா மாத்த முடியும். ஆனா இந்த உலகத்துக்கு அவரோட கலை புரியல. அவர் வரைஞ்ச ஓவியங்கள ஆர்ட் கேலரிகள் நிராகரிச்சது. மத்தவங்க, இதெல்லாம் ஒரு பெயிண்டிங்கா? என்னோட பையன் இதை விட நல்லா வரைவான்னு கிண்டல் பண்ணாங்க. ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் ஒரு ஆணி மாதிரி அவரோட தன்னம்பிக்கையில அடிக்கப்பட்டுச்சு. இப்போ அவரோட படைப்பாற்றலே வத்தி போச்சு. அவரோட பிரஷ் அவரோட எதிரி மாதிரி ஆயிடுச்சு. அதை எடுத்தாலே கை காலெல்லாம் நடுங்குது. நான் ஒரு தோல்வி அடைஞ்சவன், எனக்கு திறமையே இல்ல, நான் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு தன்னை தானே திட்டுக்கிட்டு விரக்தியின் உச்சியில இருக்கிறாரு. அவரோட மனசு முழுக்க வண்ணங்கள் இல்ல, வெறும் கருப்பு வெள்ளை மட்டும்தான் இருந்துச்சு. இப்படி ரெண்டு பேரும் வேறு வேற உலகத்துல இருந்தாலும் ஒரே மாதிரி ஒரு விரக்தியான மனநிலையில தங்களோட கடைசி நம்பிக்கையா தங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒளிக்கீற்று கிடைக்காதான்னு ஒரு ஏக்கத்தோட அந்த உலக புகழ் பெற்ற பேச்சாளரான த ஸ்பெல் பைண்டர் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த நிகழ்ச்சி அவங்க வாழ்க்கைய மாத்த போகுதுன்னு. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி இல்ல. ஒரு பயங்கரமான எதிர்பாராத ஒரு சம்பவம். ஓகே, அத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். சோ நம்ம தொழில் முனைவரும் கலைஞரும் அந்த மந்திரவாதியோட கருத்தரங்குக்குள்ள இருக்கிறாங்க. அந்த ஹால் ஒரு ஸ்டேடியம் மாதிரி விசாலமா இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடும்னு ஒரு நம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஸ்டேஜுக்கு வர்றாரு அந்த மந்திரவாதி. அத்தியாயம் 2. ஒரு சகாப்தமாக மாறுவதற்கான தினசரி தத்துவம். A daily philosophy on becoming legendary. அவர் ஒரு சாதாரண பேச்சாளர் இல்ல. 80 வயசு இருக்கும். ஆனா அவர் நடையில ஒரு சிங்கம் மாதிரி ஒரு கம்பீரம். அவர் கண்ணுல ஒரு ஃபயர். அவர் அந்த ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து ஒரு புன்னகையோட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் வார்த்தைகள்ல ஒரு காந்த சக்தி இருக்கு. நண்பர்களே, நீங்க ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? உங்ககிட்ட நல்ல வேலை இருக்கலாம், நல்ல குடும்பம் இருக்கலாம். ஆனா ராத்திரி தனியா இருக்கும் போது மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுதா, இதுதானா என்னோட வாழ்க்கை அப்படின்னு. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சரியில்லை, இல்லையா? ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு. அந்த ஏதோ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கிரேட்னஸ், மகத்துவம். அது உங்க பிறப்புரிமை. நீங்க எல்லாரும் மகத்தானவர்களாகத்தான் பிறந்தவர்கள், ஒரு ஹீரோவாக பிறந்தவர்கள். ஆனா இந்த உலகம், உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள், ஏன் நீங்களுமே கூட, டேய் ரொம்ப ஆசைப்படாதே, நமக்கு இதுதான் விதி, சாதாரணமா வாழு, அது போதும்னு சொல்லி சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹீரோவை, அந்த சிங்கத்தை ஒரு போர்வைய போட்டு தூங்க வச்சிட்டீங்க. Am I right? நான் உனக்கு கேட்கட்டுமா? நீங்க சாகும்போது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த பேலன்ஸையே அவங்க கூட எடுத்துட்டு போக போறீங்க? நீங்க கட்டின பெரிய வீட்டை, நீங்க ஓட்டின அந்த காரையா உங்க கூட எடுத்து போக போறீங்க? இல்ல. நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, நீங்க மத்தவங்க மனசுல ஏற்படுத்தின தாக்கம், நீங்க இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்தீங்கிற ஒரு மரபு, ஒரு லெகசி மட்டும்தான் உங்க கூட வரும். சும்மா வந்துட்டு இருந்துட்டு போறதுக்கு பேரு வாழ்க்கை இல்லைங்க. ஒரு சகாப்தம் படிக்க வேண்டாமா? உங்க பேர் இந்த உலகத்துல 100 வருஷத்துக்கு பிறகும் ஒரு இன்ஸ்பிரேஷனா நிக்க வேண்டாமா? சரி, அந்த மகத்துவத்தை அடையிறது எப்படி? சாதனையாளர்கள் யாரும் விசேஷமான பிறவிகள் இல்ல. அவங்க தினமும் விடாம செய்யற சில விசேஷமான பழக்கங்களால உருவானவங்க. அவங்க தங்களோட 4 உள் சாம்ராஜ்யங்களை, 4 இன்டீரியர் எம்பையர்ஸை தினமும் வளர்த்தாங்க. முதல்ல மைண்ட் செட், உங்களோட மனநிலை. அவங்க தங்களோட மனநிலைய எகோ மாதிரி உறுதியா வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட பிரச்சனை வந்தா அவங்க ஐயோ பிரச்சனைன்னு பார்க்கல, வாவ் ஒரு வாய்ப்புன்னு பார்த்தாங்க. அவங்க எண்ணங்கள் தான் அவங்க உலகத்தை உருவாக்கிச்சு. ரெண்டாவது உணர்நிலை. ரெண்டாவதா அவங்க தங்களோட உணர்ச்சிகளை சரியா கையாண்டாங்க. கோபம், வெறுப்பு, பொறாமை மாதிரி நெகட்டிவ் குப்பைகளை அவங்க மனசுல சேர்க்கல. அவங்க இதயத்தை அன்பு, நன்றி, மன்னிப்புங்கிற பாசிட்டிவ் உணர்ச்சிகளால நிரப்பினாங்க. அடுத்ததா உடல்நிலை. அவங்க தங்களோட உடல் நலத்தை ஒரு கோயில் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க.
உடம்புதான் நம்ம ஆன்மா வாழுற வீடு. அந்த வீட்டை நீங்க சரியா பாத்துக்கலைன்னா உங்க ஆன்மாவால எப்படி சிறப்பா செயல்பட முடியும்? அடுத்ததா சோல் செட், ஆன்ம நிலை. அவங்க தங்களோட ஆன்மாவோட தொடர்பில் இருந்தாங்க. தினமும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து தியானம் செஞ்சு, நான் யாரு, என்னோட நோக்கம் என்னன்னு அவங்களுக்குள்ளேயே பேசினாங்க. அந்த உள் அமைதிதான் அவங்களுக்கு வெளி உலகத்துல ஜெயிக்கிறதுக்கான சக்திய கொடுத்துச்சு. அவர் இப்படி பேச பேச அந்த தொழில் முனைவரோட மனசுக்குள்ள பல வருஷமா இருந்த ஒரு இருட்டு விளக்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க கண்ணுல இருந்து அவங்களுக்கே தெரியாம கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஆனா இது சோக கண்ணீர் இல்ல, இது ஒரு புது நம்பிக்கையோட கண்ணீர். அந்த கலைஞரோட மரத்து போய் இந்த நரம்பெல்லாம் முறுக்கேறுற மாதிரி ஒரு உணர்வு. பல மாசமா அவர் தொடவே பயந்த அந்த பிரஷ மறுபடியும் எடுக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு வெறி அவருக்குள்ள உருவாகுது. பல வருஷம் கழிச்சு அவங்க மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை விளக்கு எரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை ஒருவேளை நம்ம வாழ்க்கையை மாத்த முடியுமோ அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி அவங்களுக்குள்ள முளைக்குது. சோ நம்ம தொழில் முனைவரும் கலைஞரும் அந்த மந்திரவாதியோட பேச்சை கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வர ஆரம்பிச்ச நேரத்துல, அவர் பேச்சோட உச்சகட்டத்துல உங்க பயத்தை எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த பயங்கரம் நடக்குது. திடீர்னு அவர் குரல் உடையுது. அவர் இரும ஆரம்பிக்கிறாரு. ஒரு பயங்கரமான இருமல். அவர் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அவர் கண்கள் ஒரு மாதிரி மேலே சொருகுது. அடுத்த நிமிஷம் அந்த 80 வயசு சிங்கம் ஒரு மரம் மாதிரி அப்படியே மேடையில சரிஞ்சு விழுந்துகிறாரு. மொத்த கூட்டமும் ஆன்னு கத்துது. அந்த ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. அப்புறம் ஒரே குழப்பம், கூச்சல், அழுகை. செக்யூரிட்டி ஆட்கள் ஸ்டேஜை நோக்கி ஓடுறாங்க. மக்கள் தங்களை காப்பாத்திக்க கதவை நோக்கி இடிச்சு தள்ளிட்டு ஓடுறாங்க. அந்த தொழில் முனைவோரும் கலைஞரும் அந்த அதிர்ச்சியில உறைஞ்சி போய் அவங்க சீட்லயே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்களோட கடைசி நம்பிக்கையும் செத்து போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சதுன்னு அவங்க மனசு சொல்லுது. எல்லோரும் வெளியில ஓடிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த கூட்டத்துக்கு எதிரா மெதுவா அமைதியா நடந்து வராரு. பழைய கிழிஞ்ச ஜீன்ஸ், ஒரு அழுக்கு டிஷர்ட், முகத்துல பல நாள் தாடி, களைஞ்ச முடி, பார்க்கறதுக்கு ஒரு பிச்சைக்காரர் மாதிரி இருக்கிறாரு. அவர் நேரா நம்ம தொழில் முனைவோர் கலைஞர் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு. அவங்க 2 பேரும் பயந்து போய் அவரை பாக்குறாங்க. ஐயோ, இந்த நேரத்துல இவர் யாரு, நம்மகிட்ட ஏதாவது கேட்க வர்றானா அப்படின்னு ஒரு பயம். ஆனா அந்த ஆள் அவங்க கண்ணை பார்த்து ஒரு மாதிரி அமைதியான ஆழமான ஒரு புன்னகையோட சொல்றாரு, பயப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும். ஸ்பெல்பைண்டர் என் பழைய நண்பர் தான். அவர் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா அவர் சொல்ல நினைச்ச மீதி ரகசியங்கள் எனக்கு தெரியும். அவர் மேடையில பேசின மகத்துவத்தை, அந்த லெஜெண்டரி வாழ்க்கையை அடையிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவங்க 2 பேரும், என்னடா இது, இவர் சொல்றத பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது, ஆனா அவர் கண்களோட சக்தி தெரியுதுன்னு நம்ப முடியாம அவரை பாக்குறாங்க. இவர் யாரு? இவருக்கும் ஸ்பெல் பைண்டருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக நம்மள தேர்ந்தெடுத்தாரு? அந்த மர்ம மனிதர் தன் பாக்கெட்ல இருந்து ஒரு பழைய கசங்குன ஒரு துண்டு சீட்டை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து, நாளைக்கு காலையில இந்த முகவரிக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க வரும்போது உங்க பழைய வாழ்க்கைய, உங்க பழைய நம்பிக்கைகளை, உங்க சோகங்களை, உங்க நான் ஒரு ஃபெயிலியர்ங்கிற கதைய எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு வரணும். ஒரு புது மனிதர்களா, ஒரு எம்டி ஸ்லேட் மாதிரி வர நீங்க தயாரா? தயாரா இருந்தா மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்றதுக்கு கூட காத்திருக்காம அந்த சலசலப்பான கூட்டத்துல ஒரு நிழல் மாதிரி மாயமா மறைஞ்சு போறாரு. அவங்க கையில அந்த சின்ன துண்டு சீட்டு மட்டும் இருக்கு. அவங்க மனசுக்குள்ள 1000 கேள்வி. யார் இந்த ஆள்? இவரை நம்பலாமா? இது ஒரு புது பிரச்சனையா இல்ல ஒரு புது வாய்ப்பா? அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம் அந்த ஒரு சின்ன துண்டு சீட்டுல தான் இருக்கு. சோ உங்க கையில ஒரு சின்ன துண்டு சீட்டு இருக்கு. அது உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கலாம், இல்ல உங்களை அழிக்கிற ஒரு பொறியா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே போராட்டத்துல தான் அன்னைக்கு ராத்திரி அந்த தொழில் முனைவோரும் கலைஞரும் தூக்கமே இல்லாம தவிச்சாங்க. அத்தியாயம் 4. சாமானியத்தையும் சாதாரணத்தையும் விட்டுவிடுதல். அந்த தொழில் முனைவர் ஒரு பிராக்டிக்கலான ஆள். அவங்க மனசுக்குள்ள அவங்களோட லாஜிக்கல் பிரெயின்
கத்துது. ஏய், லூசு மாதிரி பண்ணாதே. உன் வாழ்க்கையில எல்லாமே போச்சு. நீ நம்பினவங்க எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்க. இந்த நேரத்துல யாருனே தெரியாத ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்த ஒரு ஆளை நம்பி நான் எப்படி போறது? இது ஏதாச்சும் புதுவிதமான ஏமாத்து வேலையா இருக்குமோ? நம்மகிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் பிடுங்க பாக்குறானா? அவங்களோட மனசு முழுக்க சந்தேகம். அந்த கலைஞர் ஒரு உணர்ச்சி வசப்படுற ஆளு. அவர் மனசுக்குள்ள அவரோட பயம் பேசுது. நான் ஒரு திறமை இல்லாதவன். நான் ஒரு தோத்து போனவன். என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாதப்போ யாரோ ஒருத்தர் வந்து என் வாழ்க்கையை மாத்துவேன்னு சொன்னா நான் எப்படி நம்புறது? அந்த ஸ்பெல் பைண்டர் நம்ம கண் முன்னாடி செத்து போயிட்டாரு. இவன் யாரு? ஒருவேளை இதுவும் ஒரு பொய்யான நம்பிக்கையா இருந்தா எனக்கு இன்னொரு ஏமாற்றம் தாங்காது. நான் மறுபடியும் உடைஞ்சு போயிடுவேன். அதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு. இப்படி அவங்க மனசு பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் நடுவுல ஊசலாடிட்டு இருக்கு. ஆனா அவங்க மனசோட ஆழத்துல இருந்து ரொம்ப மெலிசா ஆனா ரொம்ப உறுதியா ஒரு குரல் ஒலிக்குது. ஒருவேளை ஒருவேளை இது உண்மையா இருந்தா, ஒருவேளை இதுதான் நமக்கான கடைசி வாய்ப்பா இருந்தா, இப்படியே இந்த இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து சாகிறதுக்கு ஒரே ஒரு தடவை ஒரு வெளிச்சத்தை நோக்கி போய் பார்த்துடலாமே. இழப்பதற்கு இனிமே என்ன இருக்கு? வாட் இஸ் தேர் லெஃப்ட் டு லூஸ்? அந்த ஒரு கேள்வி, அந்த ஒரே ஒரு கேள்வி அவங்க மனசில் இருந்த எல்லா தயக்கத்தையும், எல்லா பயத்தையும் உடைக்குது. இதுதான் அவங்க வாழ்க்கையோட டர்னிங் பாயிண்ட். அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. தங்களோட சாதாரண, விரக்தியான, சாமானியமான வாழ்க்கைய ஒரு ஓரமா கட்டி வச்சுட்டு, அந்த மர்மமான அந்நியர் கொடுத்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வது என்று. அது ஒரு அபாயகரமான முடிவா இருந்தாலும், ஒரு பைத்தியகாரத்தனமான முடிவா இருந்தாலும் அதை எடுக்க துணிகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மையான பைத்தியகாரத்தனம் முயற்சி பண்ணாம இருக்கிறது தான். சோ போன அத்தியாயத்துல பார்த்தோம் அவங்க 2 பேரும் அந்த மர்மமான ஆளை சந்திக்க போறதா முடிவு பண்ணாங்கன்னு. அடுத்த நாள் காலையில அவங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடப்பு. நாம பண்றது சரியா தப்பான்னு ஒரு குழப்பம். ஆனாலும் அந்த சின்ன நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு அந்த சீட்டுல இருந்த முகவரிக்கு போறாங்க. அந்த முகவரி அவங்கள ஒரு சாதாரண இடத்துக்கு கூட்டிட்டு போகல. அது ஒரு தனியார் விமான தளம், பிரைவேட் ஹேங்கர். அங்க ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை நிற தனிநபர் விமானம், பிரைவேட் ஜெட், ஒரு பெரிய திமிங்கலம் மாதிரி நின்னுட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பிச்சைக்காரர் எப்படி இங்க வர முடியும்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ள ஒரு சொகுசு கார் வந்து நிக்குது. ஒரு கருப்பு நிற ரோல்ஸ் ரைஸ் கார் ஜிவ்வுன்னு அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அதோட பின் கதவு திறக்குது. அதுல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. கருப்பு நிற கோட் சூட், பளபளப்பான ஷூ, ஸ்டைலான கண்ணாடி, ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி. அவங்க அவரை பார்த்து வாயடைச்சு போறாங்க. அவர் வேற யாரும் இல்ல, நேத்து அவங்க கிட்ட பேசின அந்த பிச்சைக்காரர் மாதிரி இருந்த மர்ம மனிதர் தான். ஆனா இப்போ அவர் ஒரு கிங் மாதிரி இருக்கிறாரு. அவர் அவங்க பக்கத்துல வந்து அதே அதே புன்னகையோட, ஆனா இப்போ ஒரு பவர்ஃபுல்லான குரல்ல பேசுறாரு. குட் மார்னிங். என் பேரு ஸ்டோன் ரிலே. நேத்து என்னோட கெட்டப் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. மன்னிக்கவும். நான் ஒரு கோடீஸ்வரர். சில சமயம் இப்படி மாறு வேஷத்துல சுத்துறது என் வழக்கம். ஏன்னா ஒருத்தரோட உண்மையான குணம் அவங்க ஒரு ஏழை கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறதுல தான் தெரியும். நேத்து நீங்க 2 பேரும் மத்தவங்கள மாதிரி என்ன விரட்டல. என் பேச்ச கேட்டீங்க. அது ஒரு சின்ன டெஸ்ட் தான். நீங்க பாஸ் ஆகிட்டீங்க. ஸ்பெல்பைண்டர் எனக்கு குரு மாதிரி. அவர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை பாடங்களை தகுதியான 2 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு. என்னோட தேடல்ல நீங்க 2 பேரும் கிடைச்சீங்க. வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போறோம். அந்த தொழில் முனைவோருக்கும் கலைஞருக்கும் தலையே சுத்துது. நேத்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருந்தோம். இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரரோட பிரைவேட் ஜெட்ல நிக்கிறோம். என்னடா நடக்குது இங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கனவா நனவான்னு தெரியல. அவங்க தயங்கி நிக்கிறத பார்த்து ஸ்டோன் ரீலே சிரிக்கிறாரு. பயப்படாதீங்க, உங்க பழைய சோகமான வாழ்க்கையை விட இது ஒன்றும் அவ்வளவு பயங்கரமா இருக்காது. சோ உங்க வாழ்க்கையோட மிகச்சிறந்த சாகச பயணத்துக்கு நீங்க தயாரான ஒரு மாதிரி கண்ணடிச்சுக்கிட்டே கேக்குறாரு. அவங்களும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க கண்ணுல பயம் இருக்கு, ஆனா அது கூடவே ஒரு புது நம்பிக்கையும் இருக்கு. சரி, இழப்பதற்கு இனிமே என்ன இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த விமானத்துல ஏறிறாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த விமானம் அவங்கள மொரீஷியஸ் தீவுக்கு மட்டும் கூட்டிட்டு போகல, அவங்களோட ஒரு புது அற்புதமான வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போக போகுதுன்னு. சோ நம்ம தொழில் முனைவரும் கலைஞரும் ஒரு பிரைவேட் ஜெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க லைஃப்ல முதல் தடவையா
அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே நம்ப முடியல. ஆனா அவங்களோட புது மென்டர் மிஸ்டர் ரீலே அத ஒரு டூர் மாதிரி பார்க்கல. அவர் நேரத்தை வீணாக்குற ஆளும் இல்ல. விமானம் டேக் ஆஃப் ஆனதும் அவங்களோட முதல் பாடத்தை முதல் கிளாஸ் 30,000 அடி உயரத்துல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நாம எல்லாரும் வெற்றிய ஒரு பெரிய இலக்கா டெஸ்டினேஷனா பார்க்கிறோம். ஆனா வெற்றிங்கிறது ஒரு இலக்கு இல்ல. அது ஒரு பழக்கம். இட்ஸ் அ ஹேபிட். ஒரு ப்ராசஸ். தினமும் நீங்க செய்யற சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் தான் உங்களை பெரிய வெற்றிக்கு கூட்டிட்டு போகும். ஒரு பெரிய வெற்றிங்கிறது 1000 சின்ன சின்ன சரியான முடிவுகளோட விளைவுதான். ஆனா நம்மள பல பேர் கவனச்சிதறல்களுக்கு அடிமையா இருக்கிறோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ். யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு நாள் எப்படி ஆரம்பமாகுது? காலையில அலாரம் அடிச்சதும் அதை ஸ்னூஸ் பண்றோம். அப்புறம் அரை தூக்கத்துல முதல் வேலையா போனை தான் பாக்குறோம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். மத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்த்து ஒரு மாதிரி பொறாமையோட இல்ல ஒரு மாதிரி கவலையோட நம்ம நாளை ஆரம்பிக்கிறோம். சோஷியல் மீடியா. தேவையில்லாத செய்திகளில் நம்ம மூளைய குப்பையால் நிரப்புறோம். உங்க நாள் ஆரம்பிக்கும் போதே குப்பையோட தொடங்கினா உங்க நாள் எப்படி சிறப்பா இருக்கும்? உங்க மூளையோட பெஸ்ட் டைமை நீங்க குப்பைக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உலக சாதனையாளர்கள் அவங்களோட காலை நேரத்தை ஒரு பொக்கிஷம் மாதிரி ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாங்க. அந்த முதல் 1 மணி நேரத்தை அவங்க புனிதமான நேரம் மாதிரி பார்ப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க உலகத்தோட தொடர்பை துண்டிச்சிருவாங்க. ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர் கூட கிடையாது. அவங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க தொடர்பு கொள்வாங்க. அவங்க உடம்போட, அவங்க மனசோட, அவங்க ஆன்மாவோட பேசுவாங்க. அதுதான் அவங்களோட சீக்ரெட் டு விக்டரி. அவர் பேச பேச அந்த தொழில் முனைவோருக்கும் கலைஞருக்கும் உரிக்குது. அவங்க 2 பேருமே காலையில் எழுந்தது முதல் வேலையா அவங்க பிசினஸ் நியூஸையும் ஆர்ட் உலகத்தோட கிசுகிசுக்களையும் பார்க்குறவங்க. அவங்க எவ்வளவு பெரிய தப்ப தினமும் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவங்களோட நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்து போகுதுன்னு அவங்க உணர்றாங்க. இது அவங்க கத்துக்கிட்ட முதல் பாடம். ஆனா இது ஒரு ஆரம்பம் தான். அவங்களோட உண்மையான ட்ரைனிங் அந்த சொர்க்க தீவான மொரீஷியஸ்ல தான் ஆரம்பிக்க போகுது. அதை அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். மிஸ்டர் ரீலே அவங்கள தன்னோட கடற்கரையோட பங்களாவுக்கு கூட்டிட்டு போறாரு. அடேங்கப்பா! அது ஒரு பங்களா இல்ல, ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஜன்னலுக்கு வெளியில நீல நிற கடல் ஒரு வைரம் மாதிரி மின்னுது. கால்பட்டா உள்ள போற அளவுக்கு மென்மையான வெள்ளை நிற மணல். காத்துல அசைற பச்சை பசல்னு தென்னை மரங்கள். அந்த இடமே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. அந்த தொழில் முனைவோரும் கலைஞரும் அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு இடத்தை டிவியில கூட பார்த்ததில்லை. அத்தியாயம் 7. பாரடைஸ் இல். அவங்க அந்த அழகை பார்த்து பிரமிச்சு நிற்கும் போது மிஸ்டர் ரீலே சொல்றாரு, உங்களை நீங்க மாத்திக்கணும்னா முதல்ல உங்க சூழலை என்வாயன்மெண்ட்டை மாத்தணும். ஏன்? ஏன்னா நம்ம சூழலோட ஒரு தயாரிப்பு. நீங்க ஒரு குப்பையான இரைச்சல் நிறைஞ்ச இடத்துல இருந்தா உங்க மனசும் குப்பையாவும் இரைச்சலாவும் தான் இருக்கும். நான் எதுக்கு உங்களை அந்த பரபரப்பான இரைச்சல் நிறைஞ்ச நகரத்தில் இருந்து இந்த அமைதியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன்னா உங்க மனசை மாற்றத்துக்கு தயார்படுத்தத்தான். உங்க மனசுல இருக்கிற பழைய குப்பைகளை எல்லாம் காலி பண்ணி ஒரு புதுசா தெளிவா யோசிக்க வைக்கத்தான். இங்க எந்த கவன சிதறலும் இல்ல, ஃபோன் சிக்னல் இல்ல, டிவி இல்ல, நெகட்டிவ் நியூஸ் இல்ல. நீங்க, நான், இந்த இயற்கை, நாம மட்டும்தான். உங்க உண்மையான மாற்றத்துக்கான தயாரிப்பு இங்கிருந்துதான் ஆரம்பமாகுது. அன்னைக்கு முழுவதும் மிஸ்டர் ரீலே அவங்களுக்கு எந்த பாடமும் எடுக்கல. அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அவங்க அந்த நீல நிற கடல்ல நீச்சல் அடிக்கிறாங்க. பல வருஷமா அவங்க உடம்புல இருந்த அந்த இறுக்கம், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த உப்பு தண்ணியில கரையிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷான நல்ல உணவுகளை சாப்பிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி பல வருஷங்களுக்கு பிறகு அவங்க 2 பேரும் எந்த கெட்ட கனவும் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி நிம்மதியா தூங்குறாங்க. அவங்க மனசும் உடம்பும் முதல் முறையா ஒரு விதமான அமைதியை உணருது. இது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி மாதிரி. அவங்க மனசும் உடம்பும் இப்போ அடுத்த கட்ட பயிற்சிக்கு தயாராகிடுச்சு. அந்த பயிற்சி தான் 5 AM கிளப். அது என்ன? அதை அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். அத்தியாயம் 8. 5 AM முறை. உலகை உருவாக்குபவர்களின் காலை வழக்கம். த மார்னிங் ரூட்டின் ஆஃப் வேர்ல்ட் பில்டர்ஸ். அடுத்த நாள் மணி சரியாக அதிகாலை 4:45. அவங்க ரூம் கதவை
டாக் டாக் டாக்னு மிஸ்டர் ரீலே தட்டுறாரு. அவங்க தூக்க கலக்கத்துல யாருடா அது இந்த நேரத்துலன்னு ஒரு மாதிரி கடுப்போட எந்திரிக்கிறாங்க. அவர் அவங்கள கடற்கரைக்கு கூட்டிட்டு போறாரு. வானம் ஒரு கருப்பு வெல்வெட் துணி மாதிரி இருக்கு. அதுல லட்சக்கணக்கான வைரங்கள் மாதிரி நட்சத்திரங்கள் மின்னுது. சந்திரன் ஒரு பெரிய விளக்கு மாதிரி வெளிச்சம் கொடுக்குது. கடல் அலைகளோட சத்தம் ஒரு தாலாட்டு மாதிரி கேக்குது. அந்த இடத்துல ஒரு விதமான தெய்வீக அமைதி, ஒரு மேஜிக் நிலவுது. அவங்களோட தூக்க கலக்கம் எல்லாம் போய் ஒரு புது விதமான எனர்ஜி அவங்களுக்குள்ள வருது. அப்போ மிஸ்டர் ரீலே ஒரு மாதிரி ரகசியமான குரல்ல சொல்றாரு, வரவேற்கிறேன். 5 AM கிளப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு சாதாரண கிளப் இல்ல. இதுதான் அந்த ரகசிய சங்கம். இந்த சங்கத்துல உறுப்பினரா இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தை உருவாக்குறாங்க, வரலாறு படைக்கிறாங்க. ஆர்டிஸ்ட், பிசினஸ்மேன், சயின்டிஸ்ட், புரட்சியாளர்கள், அவங்க எல்லாருமே இந்த கிளப்போட ஒரு பகுதி தான். அவர் விளக்குறாரு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல உங்க மூளையோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அதாவது உங்களை யோசிக்க வைக்கிற, பிளான் பண்ண வைக்கிற பகுதி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். உலகத்துல 95% மக்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. எந்த ஃபோன் அழைப்பும் வராது, எந்த இமெயிலும் வராது, எந்த வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனும் வராது, எந்த பிரச்சனையும் உங்களை தொந்தரவு பண்ணாது. இந்த முழுமையான அமைதியான நேரத்துல உங்க மூளையோட சக்தி பல மடங்கு அதிகமாயிருக்கும். இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்க மற்றவங்களை விட பல மடங்கு முன்னாடி போயிடலாம். நாள் தொடங்குவதற்கு முன்னாடி இருக்கிற அந்த முதல் 1 மணி நேரம், அதாவது 5 மணி முதல் 6 மணி வரை, அதுக்கு பேரு வெற்றியின் மணித்துளி. ஏன்? ஏன்னா இஃப் யூ வின் த ஃபர்ஸ்ட் hour ஆஃப் த டே, யூ வின் த டே. நீங்க அந்த முதல் 1 மணி நேரத்தை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த நாள் முழுவதையும் ஜெயிச்சிடுவீங்க. அந்த 1 மணி நேரத்தில் நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்க நாள் முழுவதையும், உங்க கவனம், உங்க எனர்ஜி, உங்க சந்தோஷம், ஏன் உங்க வாழ்க்கை முழுவதையும் தீர்மானிக்க போகுது. அந்த தொழில் முனைவோருக்கும் கலைஞருக்கும் இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, அந்த 1 மணி நேரத்துல என்னதான் செய்யணும்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க முதல்ல நாம நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மிஸ்டர் ரீலே சொல்றாரு. அது என்ன? அதை அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம தொழில் முனைவரும் கலைஞரும் சரி சரி அந்த 5 AM to 6 AM என்ன பண்ணணும் சீக்கிரம் சொல்லுங்கன்னு ஒரு மாதிரி அவசரமா இருக்கிறாங்க. ஆனா மிஸ்டர் ரீலே பொறுங்க. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதோட 4 தூண்களும் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு முன்னாடி உங்க 4 உள் சாம்ராஜ்யங்களை, த 4 இன்டீரியர் எம்பயர்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அத்தியாயம் 9, 10. மகத்துவத்திற்கான கட்டமைப்பு எண் 4 உள் சாம்ராஜ்யங்கள். நம்மள பல பேர் வெற்றிங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது இல்ல புகழ் அடையிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு மேலோட்டமான பார்வை. உண்மையான வெற்றி, உண்மையான மகத்துவம்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த 4 விஷயங்களை சமமா வளர்க்கறதுல தான் இருக்கு. அவர் மணலில் ஒரு வரைபடம் வரைகிறார். முதலாவது மைண்ட் செட், சைக்காலஜி. இதுதான் முதல் சாம்ராஜ்யம். இது உங்க மூளையோட சாஃப்ட்வேர் மாதிரி. உங்க சிந்தனைகள், உங்க நம்பிக்கைகள். நீங்க பிரச்சனையை பார்க்கும்போது அதை ஒரு தடையா பார்க்கறீங்களா இல்ல ஒரு வாய்ப்பா பார்க்கறீங்களா? என்னால முடியும்னு சொல்ற பாசிட்டிவ் ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணுங்க. இதை வளர்க்கறதுக்கு நல்ல புத்தகங்களை படிங்க. உங்களை இன்ஸ்பயர் பண்ற ஆடியோ புக்குகளை கேளுங்க. லைக் வாய்ஸ் பை ஜிஃப்ரியா. உங்க மூளைக்குள்ள போற இன்புட்டை சரியா வச்சுக்கிட்டா உங்க அவுட்புட், அதாவது உங்க வாழ்க்கை சரியா இருக்கும். 2வது உணர்நிலை. இது 2வது சாம்ராஜ்யம். இது உங்க இதயத்தோட ஆரோக்கியம். கோபம், வெறுப்பு, பொறாமை, வருத்தம், இந்த மாதிரி எதிர்மறையான உணர்ச்சிகள் உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற விஷம் மாதிரி. அந்த விஷத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? தினமும் உங்க இதயத்தை சுத்தப்படுத்தணும். எப்படி? மன்னிக்க கத்துக்கோங்க. அன்பு செலுத்த கத்துக்கோங்க. நன்றி சொல்ல கத்துக்கோங்க. உங்க உணர்ச்சிகளோட அடிமையா இல்லாம அதுக்கு நீங்க மாஸ்டரா இருக்க கத்துக்கணும். 3வது உடல்நிலை. இது 3வது சாம்ராஜ்யம். உங்க உடம்பு தான் உங்க கோயில். உங்க உடம்பு தான் உங்க கனவுகளை சுமந்துட்டு போற வாகனம். அந்த வாகனத்துக்கு நீங்க சரியா பெட்ரோல் போடலைனா, அதை சரியா சர்வீஸ் பண்ணலைனா அது பாதியில நின்னுடும். பல பேர் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தன்னோட ஆரோக்கியத்தை இழந்துட்டு அப்புறம் அந்த பணத்தை வச்சு ஆரோக்கியத்தை மீட்க பாக்குறாங்க. என்ன முட்டாள்தனம்! நல்ல சாப்பாடு, தினமும் உடற்பயிற்சி, போதுமான தூக்கம்.
இது இல்லாம எந்த வெற்றியும் முழுமையாகாது. உங்க உடம்பு பலமா இருந்தா தான் உங்க மனசும் பலமா இருக்கும். 4வது ஆண்மநிலை. இதுதான் 4வது ஆழமான சாம்ராஜ்யம். ஐயோ! இது மதத்த பற்றியது அல்ல. பயப்படாதீங்க. இது உங்கள பத்தியது. இந்த பரபரப்பான உலகத்துல நாம யாருன்னே நமக்கு தெரியாம ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க யாரு? உங்க வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன? தினமும் ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து தியானம் செஞ்சு உங்க ஆன்மாவோடு பேசுங்க. இந்த பிரபஞ்சத்தோட உங்கள நீங்க இணைச்சுக்கோங்க. அந்த உள் அமைதி உங்களுக்கு வெளி உலகத்துல வர்ற எந்த புயலையும் தாங்குற சக்தியை கொடுக்கும். ஸோ காய்ஸ், உங்க வாழ்க்கை ஒரு 4 கால் உள்ள சேர் மாதிரி. இந்த 4 சாம்ராஜ்யங்களும் அந்த 4 கால்கள். இதுல ஒண்ணு பலவீனமா இருந்தாலும் அந்த சேர் ஆடிட்டே தான் இருக்கும். நீங்க நிம்மதியா உட்கார முடியாது. இப்போ இந்த 4 சாம்ராஜ்யங்களையும் அந்த முதல் 1 மணி நேரத்துல எப்படி வளர்க்குறதுங்கிற அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை மிஸ்டர் ரீலே சொல்ல போறாரு. அதுதான் 20-20-20 ஃபார்முலா. அந்த அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். ஸோ காய்ஸ், மொரீஷியஸ்ல மிஸ்டர் ரீலே 5 AM கிளப்போட அடிப்படை தத்துவங்களை சொல்லி கொடுத்தாரு. இப்போ அவங்க ட்ரைனிங்கோட அடுத்த கட்டத்துக்காக அவங்க 3 பேரும் ஒரு புது இடத்துக்கு போறாங்க. அது சரித்திரம் தூங்குற ஒரு நகரம், ரோம். அத்தியாயம் 11. வாழ்க்கையின் அலைகளில் பயணித்தல். அவங்க ரோம் நகரத்தோட 2000 வருஷம் பழமையான வீதிகள்ல நடந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள சுத்தி ஒரு காலத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யமா இருந்ததோட மிச்சங்கள் இருக்கு. அப்போ மிஸ்டர் ரீலே பேச ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு நேர்கோட்டு பயணம் இல்ல. அது இந்த ரோடு மாதிரி தான். மேடு பள்ளம் வளைவுகள்னு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நீங்க 5 AM கிளப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதும் உங்க வாழ்க்கை உடனே மாறிடும்னு நினைக்காதீங்க. சில சமயம் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் தோல்விகள் வரலாம். ஒரு பிசினஸ் ஃபெயில் ஆகலாம். ஒரு உறவு உடையலாம். அந்த நேரத்துல உங்க மனசு உங்களை நீங்களே சந்தேகப்பட வைக்கும். இந்த 5 AM கிளப் எல்லாம் வேலைக்காகிறது இல்லை, நான் மறுபடியும் தோத்துட்டேன்னு தோணலாம். அந்த மாதிரி நேரத்துல இந்த ரோமை நினைச்சுக்கோங்க. இந்த நகரம் எத்தனை போர்களை பார்த்திருக்கு, எத்தனை படையெடுப்புகளை சந்திச்சிருக்கு, எத்தனை முறை தீயில எரிஞ்சி பூகம்பத்துல அழிஞ்சி திரும்பவும் அதே இடத்துல இன்னும் கம்பீரமா எழுந்திருக்கு. தி எட்டர்னல் சிட்டி, சாகா வரம் பெற்ற நகரம். அது மாதிரி தான் நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வி வரும் போது துவண்டு போகாம அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு சரி அடுத்தது என்னன்னு இன்னும் வேகமா ஆயணும். விடாமுயற்சி தான் வாழ்க்கைங்கிற கடல்ல கஷ்டமான காலம் அப்படின்ற புயலை கடந்து போக உதவும் ஒரே ஒரு படகு. அந்த படகை உறுதியா பிடிச்சுக்கோங்க. உங்க தோல்விகள் உங்களை அழிக்க வர்றது இல்ல, அது நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த வருது. அடுத்த அத்தியாயத்துல ஒரு நல்ல பழக்கத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ரோம்ல மிஸ்டர் ரீலே விடாமுயற்சியை பத்தி பேசி முடிச்சதும் நம்ம கலைஞர் மனசுல ஒரு முக்கியமான பிராக்டிக்கலான ஒரு கேள்வி வருது. சரி சார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த நல்ல பழக்கங்களை, இந்த 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை ஒரே நாள்ல உருவாக்கிட முடியுமா? இது சாத்தியமா? இது நம்ம எல்லோருக்குமே வர ஒரு சந்தேகம்தான். அத்தியாயம் 12. பழக்கத்தை உருவாக்கும் நெறிமுறை. அதுக்கு மிஸ்டர் ரீலே புன்னகைக்கிறாரு. நல்ல கேள்வி. நிச்சயமா முடியாது. நம்மள பல பேர் ஒரு புது பழக்கத்தை ஒரு வாரம் செஞ்சுட்டு ச்சே இது வேலைக்காகாதுன்னு விட்டுடுறோம். ஏன்னா ஒரு பழக்கம் உருவாக எவ்வளவு நாள் ஆகுன்னு நமக்கே தெரியாது. அவர் சொல்றாரு, அறிவியல் ரீதியா எந்த ஒரு புது பழக்கமும் உங்கள் நரம்பு மண்டலத்துக்கு பதிஞ்சு ஒரு ஆட்டோமேட்டிக் டிரைவர் மாதிரி அது ஒரு தானியங்கி செயலா மாற குறைஞ்சது 66 நாட்கள் ஆகும். இந்த 66 நாட்களை நாம 3 கட்டங்களா பிரிக்கலாம். முதலாவது கட்டம் அழித்தல், டிஸ்ட்ரக்ஷன். முதல் 22 நாட்கள். இதுதான் நரகம் மாதிரி இருக்கும். ஒரு போர்க்களம் மாதிரி. நீங்க பல வருஷமா செஞ்சுட்டு இருந்த பழைய கெட்ட பழக்கத்தை, உதாரணமா லேட்டா எழுந்திருக்கிறது, உடைக்கும் போது உங்க மூளை உங்க பழைய நான் உங்ககிட்ட சண்டை போடும். வேணாம், பழையபடியே இருந்துடலாம், இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு அது கத்தும். உடம்பெல்லாம் வலிக்கும், மனசு சோர்வா இருக்கும். 90% பேர் இந்த ஸ்டேஜ்ல தான் தோத்து போயிடுறாங்க. ஆனா இந்த கட்டத்தை நீங்க தாங்கிட்டீங்கன்னா பாதி ஜெயிச்ச மாதிரி. 2வது கட்டம் நிறுவுதல், இன்ஸ்டாலேஷன். 23 முதல் 44 நாட்கள். இந்த கட்டம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஒரு நாள் நல்லா செய்வீங்க, இன்னொரு நாள் செய்ய தோணாது. மோட்டிவேஷன் ஏறி இறங்கும். நான் சரியா தான் போறேனா, இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு சந்தேகம் வரும்.
இது ஒரு கட்டுமான பணி நடக்கிற இடம் மாதிரி கொஞ்சம் அலங்கோலமா தான் இருக்கும். செங்கல் சிமெண்ட் எல்லாம் சிதறி கிடக்கும். ஆனா விடாம தொடர்ந்து செய்யும் போது உங்க மூளையில அந்த புது பழக்கத்துக்காக ஒரு புது ஹைவே, அதாவது புது நியூரோன் பாதைகள் உருவாக ஆரம்பிக்கும். இட்ஸ் மெஸ்ஸி பட் ப்ரோக்ரஸ் இஸ் ஹேப்பனிங். மூணாவது கட்டம் ஒருங்கிணைப்பு, இன்டகிரேஷன். 45 முதல் 66 நாட்கள். இதுதான் சொர்க்கம். இங்க தான் மேஜிக் நடக்கும். 66வது நாள் இறுதியில அந்த புது பழக்கம் உங்க ரத்தத்துல ஊறிடும். அந்த புது ஹைவே இப்போ சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. நீங்க அலாரம் இல்லாமலேயே 5 மணிக்கு எழுந்துப்பீங்க. உடற்பயிற்சி செய்யலைன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த பழக்கம் உங்க யோசனையா இருக்காது. அது உங்க அடையாளத்தோட ஒரு பகுதியா மாறிடும். இந்த புள்ளிக்கு வர்றதுக்கு தான் நாம போராடணும். ஸோ காய்ஸ், ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறதுக்கு டேலண்ட் தேவையில்லை. பொறுமையும் விடாமுயற்சியும் தான் தேவை. அந்த 66 நாள் சேலஞ்ச் எடுத்துக்க நீங்க தயாரா? அடுத்த அத்தியாயத்துல அந்த 5 AM கிளப்போட இதயம்னு சொல்லக்கூடிய 20-20-20 ஃபார்முலாவை பத்தி பார்க்க போறோம். நாம இவ்வளவு நேரமா 5 AM கிளப் வெற்றியின் மணித்துளின்னு பேசிட்டு இருந்தோம். சரிடா, அந்த 1 மணி நேரத்துல என்னதான் பண்றதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இப்போ மிஸ்டர் ரீலே அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை, அந்த மந்திர ஃபார்முலாவை சொல்ல போறாரு. அத்தியாயம் 13, 5 AM கிளப் 20-20-20 ஃபார்முலாவை கற்றுக்கொள்கிறது. காலை 5 மணி டு 5:20. இது உங்க உடம்பை எழுப்புற நேரம். எழுந்தது முதல் வேளையா அடுத்த 20 நிமிஷம் உங்க உடம்புக்கு கடுமையான பயிற்சி கொடுக்கணும். சும்மா மெதுவா நடக்கிறது இல்ல. உங்க உடம்புல இருந்து வியர்வை கொட்டணும். உங்க இதய துடிப்பு எகிரணும். ஸ்கிப்பிங், ஜாகிங் எது வேணாலும் செய்யலாம். ஏன்னா இப்படி செய்யும் போது உங்க மூளையில கார்டிசோல்ங்கிற மன அழுத்த ஹார்மோன் குறையுது. டோபமைன், செரோட்டனின் போன்ற ஃபீல் குட் கெமிக்கல்கள் சுரக்குது. உங்க மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிச்சு அது ஒரு தூக்கத்துல இருந்து விழிச்ச மாதிரி புத்துணர்ச்சி அடையுது. நீங்க உங்க நாளை ஒரு டல்லான ஜோம்பி மாதிரி ஆரம்பிக்க மாட்டீங்க. ஒரு ஹீரோ மாதிரி ஒரு பவரோட ஆரம்பிப்பீங்க. அடுத்தது காலை 5:20 to 5:40. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு உடம்பு சூடா இருக்கும்போது அடுத்த 20 நிமிஷம் உங்க மனசுக்கான நேரம். இது அமைதிக்கான நேரம். இந்த நேரத்துல ஒரு நோட் புக் எடுத்து எழுதுங்க. நேற்றைய தினத்துக்கு நன்றி. இன்னைக்கு என் இலக்குகள் இதுதான். என் பெரிய கனவு இது. இதுக்கு பேரு ஜேர்னலிங். இப்படி எழுதும் போது உங்க மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் தெளிவாயிடும். இல்லைன்னா வெறுமனே கண்ணை மூடி தியானம், மெடிடேஷன் செய்யுங்க. உங்க மூச்சு காற்ற கவனிங்க. இந்த பரபரப்பான உலகத்துல உங்க நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 20 நிமிஷம் அமைதி உங்களை ஒருமுகப்படுத்தி நாள் முழுவதும் தெளிவான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க உதவும். அடுத்தது காலை 5:40 to 6 AM. கடைசி 20 நிமிஷம் உங்களை நீங்களே வளர்த்துக்கிற நேரம். உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ற நேரம். தினமும் புதுசா ஏதாவது கத்துக்கணும். ஒரு சிறந்த தலைவரோட வாழ்க்கை வரலாற்றை படிக்கலாம். ஒரு ஆடியோ புக் கேட்கலாம், லைக் வாய்ஸ் பை ஜிஃப்ரியா. ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கலாம். யோசிச்சு பாருங்க, தினமும் 20 நிமிஷம். ஒரு மாசத்துல 600 நிமிஷம், அதாவது 10 மணி நேரம். ஒரு வருஷத்துல 120 மணி நேரம். நீங்க எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க. மற்றவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நீங்க உங்களை ஒரு ஜீனியஸா மாத்திட்டு இருப்பீங்க. உங்க அறிவுதான் உங்க உண்மையான சக்தி. ஸோ காய்ஸ், இந்த 20-20-20 ஃபார்முலா தான் 5 AM கிளப்போட இதயம். பாருங்க, இது உங்க உடம்பு, உங்க மனசு, உங்க மூளையும் ஒரே நேரத்துல அந்த முதல் 1 மணி நேரத்துல பலப்படுத்துது. இந்த 1 மணி நேர பழக்கம் உங்க 24 ஹவர்ஸ் நேரத்தையும் உங்க மொத்த வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி வாய்ந்தது. அடுத்த அத்தியாயத்துல இந்த பழக்கத்தை எப்படி விடாம செய்யறதுங்கிற சில தந்திரங்களை பார்ப்போம். ஸோ காய்ஸ், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னதும் நம்மள பல பேர் கேட்குற முதல் கேள்வி என்ன? அப்போ எப்போடா தூங்குறது? கரெக்டா? நான் ராத்திரி 2 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன். அப்புறம் எப்படிடா 5 மணிக்கு எந்திரிக்கிறது? இந்த முக்கியமான கேள்விக்கு தான் மிஸ்டர் ரீலே அவங்களோட கடைசி பயணமான பிரேசில்ல ஒரு தெளிவான பதிலை கொடுக்கிறாரு. அத்தியாயம் 14, தூக்கத்தின் அவசியம். தி எசென்ஷியல்னஸ் ஆஃப் ஸ்லீப். நம்ம சொசைட்டில குறிப்பா இந்த ஹசல் கல்ச்சர், நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவேன்னு சொல்றத ஒரு பெரிய சாதனை மாதிரி, ஒரு கெத்து மாதிரி பாக்குறாங்க. ராபின் சர்மா சொல்றாரு, அது மிக பெரிய முட்டாள்தனம். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா ஒரே ஒரு முக்கியமான விதி இருக்கு. அதுக்கு நீங்க ராத்திரி நல்லா தூங்கணும்.
தூக்கங்கிறது நேரத்தை வீணடிக்கிற செயல் இல்ல. அது உங்க உடம்பையும் மூளையையும் ரீசார்ஜ் பண்ற, ரிப்பேர் பண்ற ஒரு முக்கியமான செயல்பாடு. நீங்க தூங்கும்போது தான் உங்க மூளை அன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் சேவ் பண்ணுது. உங்க மசில்ஸ் வளருது. நீங்க தூக்கத்தை குறைச்சா, நீங்க உங்க வாழ்க்கையையே குறிச்சுக்கிறீங்க. தரமான தூக்கத்திற்கு ஒரு சில விதிகள் இருக்கு. நம்பர் 1, டிஜிட்டல் டிடாக்ஸ். தூங்குறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களையும், ஃபோன், டிவி, லேப்டாப் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுது. ஏன்? ஏன்னா அதுல இருந்து வர நீல ஒளி, ப்ளூ லைட் உங்க மூளையை இன்னும் பகல் நேரம் தான் முழிச்சிட்டு இருன்னு சொல்லி ஏமாத்தும். அது உங்க தூக்கத்துக்கான மெலட்டோனின் ஹார்மோனை சுரக்க விடாது. அடுத்தது லேசான உணவு, லைட் டின்னர். ராத்திரி எளிதில் ஜீரணமாக கூடிய உணவை சாப்பிடுங்க. நீங்க ரொம்ப ஹெவியா சாப்பிட்டா உங்க உடம்பு தூங்குறதுக்கு பதிலா அந்த சாப்பாடை ஜீரணம் பண்றதுக்கான ராத்திரி முழுக்க வேலை செய்யும். 3வது, அமைதி நேரம். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உங்க மனசை அமைதிப்படுத்துங்க. ஒரு நல்ல புத்தகம் படிக்கலாம், இல்ல மெதுவான மியூசிக் கேட்கலாம், அல்லது தியானம் செய்யலாம். இது உங்க மூளைய ஓகே இப்ப தூங்குற நேரம்னு தயார்படுத்தும். 4வது, ஒழுங்குமுறை, கன்சிஸ்டன்சி. இதுதான் ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரே நேரத்துல தூங்கி ஒரே நேரத்துல எந்திரிக்க பழகுங்க. வீக்கெண்ட்ல கூட இது உங்க உடம்போட பாடி கிளாக்கை சரியா செட் பண்ணும். ஸோ காய்ஸ், 5 AM கிளப்ல சேர்றதுனா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது மட்டும் இல்ல. அது ராத்திரி 9 to 10 மணிக்கு தூங்க போறதுல இருந்து ஆரம்பிக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு உலகத்தரம் வாய்ந்த காலை பொழுது ஒரு உலகத்தரம் வாய்ந்த இரவு தூக்கத்திலிருந்து தான் ஆரம்பமாகுது. உங்க காலையை ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க இரவை ஜெயிங்க. நாம இப்போ 5 AM கிளப்போட அடிப்படை ஃபார்முலாவை பார்த்துட்டோம். ஆனா அந்த ஃபார்முலாவை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றது? அதுக்கு மிஸ்டர் ரிலே ஒரு டாப் 10 லிஸ்ட் மாதிரி வாழ்நாள் முழுக்க ஒரு ஜீனியஸா இருக்கிறதுக்கான 10 நடைமுறை தந்திரங்களை சொல்றாரு. இது ஒரு மாதிரி உங்க லைஃபோட சீட் கோட்ஸ். வாங்க ஒவ்வொரு தந்திரமா பார்க்கலாம். அத்தியாயம் 15. அந்த முதலாவது தந்திரம், முழுமையான கவன குமிழி, த டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸ். இது டிஸ்ட்ராக்ஷனை கொள்றதுக்கான ஒரு டெக்னிக். நீங்க ஒரு முக்கியமான வேலை செய்யும் போது உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத குமிழி இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு உங்க போனை சைலண்ட்ல இருக்கணும், நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப்ல இருக்கணும். அந்த குமிழிக்குள்ள நீங்களும் உங்க வேலையும் மட்டும்தான் 100% ஃபோக்கஸ். 2வது, 90-90-1 ரூல். தந்திரம் 2. இது உங்க பெரிய கனவை நிஜமாக்குறதுக்கான ஒரு ஃபார்முலா. அடுத்த 90 நாட்களுக்கு நீங்க வேலைக்கு உட்கார்ந்ததும் முதல் 90 நிமிடங்களை உங்க வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரே ஒரு இலக்குக்காக மட்டும் ஒதுக்கணும். வேற எந்த வேலையும் இல்லை. தினமும் இதை செஞ்சா 3 மாசத்துல அந்த இலக்குல நீங்க ஒரு மாஸ்டரா, ஒரு புலியா ஆகிடுவீங்க. 3வதா 60-10 தந்திரம் 3. இது நீங்க டயர்ட் ஆகாம வேலை செய்யறதுக்கான ஒரு வழி. நம்ம மூளையால தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. அதனால 60 நிமிஷம் தீவிரமா வேலை செஞ்ச பிறகு கட்டாயமா 10 நிமிஷம் பிரேக் எடுங்க. அந்த நேரத்துல ஸ்கிரீனை பார்க்காதீங்க, எழுந்து நடங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க, பாட்டு கேளுங்க. இது உங்க மூளையை ரீசார்ஜ் பண்ணி அடுத்த 60 நிமிஷத்துக்கு தயார்படுத்தும். 4வது, தினசரி 5 கருத்துக்கள், த டெய்லி 5 கான்செப்ட்ஸ். இது யானையை துண்டு துண்டா சாப்பிடுற டெக்னிக். தினமும் காலையில உங்க பெரிய இலக்குகளை அடைய உதவுற 5 சின்ன விஷயங்களை எழுதி அதை அன்றே செய்து முடியுங்கள். அந்த 5 விஷயத்தையும் டிக் பண்ணும் போது, ஆமா நான் இன்னைக்கு என் கனவை நோக்கி 5 ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன்னு ஒரு திருப்தி வரும். 5வதா, த செகண்ட் வின் ஒர்க் அவுட். சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நம்ம பேட்டரி டவுனா இருக்கும். அந்த நேரத்துல சோஃபால உட்காந்து டிவி பார்க்காம ஒரு 20 நிமிஷம் வேகமான நடைப்பயிற்சி போங்க. இது உங்க நாள் முழுவதும் இருந்த சோர்வை நீக்கி உங்க உடம்புக்கு 2வது காத்த கொடுக்கும். உங்க ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாவும் எனர்ஜியாவும் இருக்கும். 6, த 2 மசாஜ் புரோட்டோகால். இது கொஞ்சம் லக்ஸரியா தெரியலாம், ஆனா ரொம்பவே முக்கியம். முடிஞ்சா வாரத்துக்கு 2 முறை 90 நிமிடம் மசாஜ் எடுத்துக்கோங்க. இது உங்க உடம்புல இருக்கிற இறுக்கத்தை குறைச்சி மன அழுத்தத்தை நீக்கி உங்க கிரியேட்டிவிட்டியை அதிகரிக்கும். உங்க உடம்ப நீங்க நல்லா பார்த்துக்கிட்டா அது உங்களை நல்லா பார்த்துக்கும். 7வது, டிராஃபிக் யூனிவர்சிட்டி.
இது நம்ம நேரத்தை டபுள் ஆக்குற ஒரு டெக்னிக். நீங்க பஸ்லயோ, கார்லயோ, ட்ரெயின்லயோ பயணம் செய்யும் போது சும்மா பாட்டு கேட்காம, இல்ல சோஷியல் மீடியாவை பார்க்காம, நல்ல ஆடியோ புக்ஸ் அல்லது பயனுள்ள பாட்காஸ்ட்களை கேளுங்க. உங்க பயண நேரத்தை படிக்கும் நேரமா ஒரு டிராஃபிக் யூனிவர்சிட்டியா மாத்துங்க. 8வது, கனவு குழு, த ட்ரீம் டீம் டெக்னிக். நீங்க தனியா ஜெயிக்க முடியாது. உங்களை விட புத்திசாலியான, திறமையான ஆட்களை உங்க கூடவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு பயிற்சியாளர், உங்க உடல் நலத்துக்கு ஒரு நிபுணர், உங்க நிதிநிலைக்கு ஒரு ஆலோசகர்னு ஒரு ட்ரீம் டீமை உருவாக்குங்க. அவங்க நீங்க பார்க்காத உங்க தப்புகளை உங்களுக்கு காட்டுவாங்க. 9வது, வாராந்திர வடிவமைப்பு அமைப்பு, த வீக்லி டிசைன் சிஸ்டம். உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1 மணி நேரம் ஒதுக்கி அடுத்த ஒரு வாரத்தை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். என்னென்ன வேலைகள் செய்யணும், யார்கிட்ட பேசணும், உடற்பயிற்சி, குடும்பம்னு எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குங்க. திட்டமிட்ட வாழ்க்கை திசை மாறி போகாது. கடைசியாவது, 10வது, 60 நிமிட மாணவர், த 60 மினிட் ஸ்டூடெண்ட். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, தினமும் குறைஞ்சது 60 நிமிடங்களாவது அந்த துறை சம்பந்தமான விஷயங்களை படிப்பதற்காகவும் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒதுக்குங்க. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு நீங்க 1% பெட்டரா இருக்கணும். கற்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். இந்த 10 தந்திரங்களும் ஒரு சாதாரண ஆளை ஒரு ஜீனியஸா மாத்துறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் ப்ளூ பிரிண்ட். இதுல எல்லாத்தையும் நீங்க ஒரே நாள ஃபாலோ பண்ண வேணாம். உங்களுக்கு பிடிச்ச 1-2 எடுத்து உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பெரிய வித்தியாசங்களை உருவாக்கும். ஸோ நம்ம சொசைட்டில 24 மணி நேரமும் உழைக்கிறவனைத்தான் ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. நான் தூங்குறதே இல்ல, நான் எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருப்பேன்னு சொல்றத ஒரு கெத்தான் நினைக்கிறோம். ஆனா மிஸ்டர் ரீலே, அது முட்டாள்தனம். அது உங்களை ஜெயிக்க வைக்காது, அது உங்களை அழிச்சிடும்னு ஒரு கடைசியான ரொம்ப முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு. அத்தியாயம் 16, உன்னத செயல்திறனின் இரட்டை சுழற்சிகள், த ட்வின் சைக்கிள்ஸ் ஆஃப் அலைட் பெர்ஃபார்மன்ஸ். அவர் சொல்றாரு, வெற்றிங்கிறது ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் இல்ல, அது ஒரு மேரத்தான். ஸ்பிரிண்ட்ல நீங்க மூச்சை பிடிச்சுக்கிட்டு ஓடி ஜெயிச்சிடலாம். ஆனா மேரத்தான்ல நீங்க தொடர்ந்து ஓடணும்னா இடையில தண்ணி குடிக்கணும், எனர்ஜி எடுத்துக்கணும், கொஞ்சம் மெதுவா ஓடணும், ஓய்வும் முக்கியம். உலக சாதனையாளர்கள் இதை சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை 2 சைக்கிள்ல மாறி மாறி ஓடும். இதுக்கு பேருதான் இரட்டை சுழற்சிகள், ட்வின் சைக்கிள்ஸ். முதலாவது, உயர் சிறப்பு சுழற்சி, ஹை எக்ஸலன்ஸ் சைக்கிள். இதுதான் அவங்க வேலை செய்யற நேரம். இந்த நேரத்தில் அவங்க 100% கவனத்தோட அந்த டைட் பபிள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தீவிரமா வேலை செய்வாங்க. அவங்களோட திறமையோட உச்சியில இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. 2வது, ஆழ்ந்த புத்துணர்ச்சி சுழற்சி, டீப் ரீஃபியூலிங் சைக்கிள். இது ரொம்ப முக்கியம். தீவிரமா வேலை செஞ்ச பிறகு அவங்க உலகத்துல இருந்தே தங்களை துண்டிச்சிடுவாங்க. அவங்க போனை ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்க வேலையை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நல்லா தூங்குவாங்க. குடும்பத்தோட, குழந்தைகளோட நேரம் செலவழிப்பாங்க. இயற்கையில நடப்பாங்க. தங்களுக்கு பிடிச்சத சும்மா ஒரு ஃபன்னுக்காக செய்வாங்க. அடுத்தது, இந்த ஓய்வு சோம்பேறித்தனம் இல்ல. இது அடுத்த முறை தீவிரமா வேலை செய்யறதுக்கு தேவையான சக்தியை, பேட்டரியை ரீசார்ஜ் பண்ற ஒரு முக்கியமான வேலை. ஸோ காய்ஸ், வேலை மட்டும் செஞ்சுட்டே இருந்தா நீங்க எரிஞ்சு போயிடுவீங்க, பர்ன் அவுட். ஒரு மெழுகுவர்த்தி 2 பக்கமும் ஏற்றி வச்சா அது சீக்கிரமா எரிஞ்சு தீர்ந்துடும். அதே மாதிரி தான் வேலையும் ஓய்வும் சரியான விகிதத்துல கலங்குதுதான் நீண்ட கால வெற்றிக்கான ரகசியம். ஒர்க் ஹார்ட் பட் ஆல்சோ ரெஸ்ட் ஹார்ட். உழைக்கும் போது சிங்கமா உழைங்க, ஓய்வெடுக்கும் போது ஒரு குழந்தை மாதிரி ஓய்வெடுங்க. இதுதான் உலக சாதனையாளர்களோட சீக்ரெட். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு? ஒரு தொழில் முனைவர் தற்கொலை பண்ணிக்க போனாங்க. ஒரு கலைஞர் தன் திறமையே வெறுத்தாரு. 2 பேரும் ஒரு மாதிரி தோத்து போன, உடைஞ்சு போன மனுஷங்களா இருந்தாங்க. ஆனா மொரிஷியஸ், ரோம், பிரேசில்னு மிஸ்டர் டிலேவோட இந்த விசித்திரமான பயணத்தோட இறுதியில அவங்க எப்படி மாறினாங்க தெரியுமா? அத்தியாயம் 17, 5 AM கிளப் உறுப்பினர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஹீரோக்கள் ஆகிறார்கள். அந்த தொழில் முனைவர் முதல்ல நம்ம சந்திக்கும் போது அவங்க கண்ணில் ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ
அவங்க முகத்தில் இருந்த அந்த விரக்தி, சோகம், பயம் எல்லாம் காணாம போயிடுச்சு. அதுக்கு பதிலா ஒரு விதமான தன்னம்பிக்கை, ஒரு தெளிவு, ஒரு அசைக்க முடியாத சக்தி அவங்க முகத்தில பிரகாசிக்குது. அவங்க மறுபடியும் அவங்க கம்பெனிய ஜெயிக்க தயாரா இருக்கிறாங்க. அந்த கலைஞர் முதல்ல தன் பிரஷ்ஷ பார்த்தாலே பயந்தாரு. ஆனா இப்போ அவரோட கண்ணுல ஒரு புது படைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு தீ தெரியுது. அவரோட பயம் போய் அவரோட படைப்பாற்றல் மறுபடியும் பொங்கி வழியுது. ஆனா இந்த மாற்றம் வெறும் வெளித்தோற்றத்துல மட்டும் இல்ல. அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்கு. அவங்க இனிமே வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்காக மத்தவங்களை குறை சொல்ற புலம்புற விக்டிம்ஸ் இல்ல. அவங்க தான் அவங்க வாழ்க்கையோட ஹீரோஸ். அவங்க தான் அவங்க வாழ்க்கையோட ஆத்தர்ஸ்னு அவங்க உணர்றாங்க. வாழ்க்கை நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. அதை நாம தான் உருவாக்கணுங்கிற அந்த பெரிய ரகசியத்தை அவங்க கத்துக்கிட்டாங்க. அவங்க தங்களோட குரு, தங்களோட வழிகாட்டி மிஸ்டர் ரீலேவுக்கு கண்ணீரோட நன்றி சொல்றாங்க. நீங்க இல்லைன்னா நாங்க இன்னைக்கு உயிரோடவே இருந்திருப்போமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மிஸ்டர் ரீலே வழக்கம் போல ஒரு புன்னகையோட நான் ஒண்ணுமே செய்யல. உங்களுக்குள்ள இருந்த ஹீரோவை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டினேன். அவ்வளோதான். மீதி உங்க உழைப்புன்னு சொல்றாரு. அவங்க அவரோட ஆசீர்வாதத்தோட, புது நம்பிக்கையோட, புது சக்தியோட அவங்க தங்களோட உலகத்துக்கு திரும்புறாங்க. அவங்க வாழ்க்கை மாறிச்சா? அவங்க ஜெயிச்சாங்களா? அந்த 5 AM கிளப் அவங்களுக்கு உண்மையிலேயே உதவிச்சா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அடுத்த கடைசி அத்தியாயத்துல இருக்கு. கதை முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. அந்த ஆடிட்டோரியத்துல ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்த அந்த 2 உடைந்த மனுஷங்க இப்போ எங்க இருக்காங்க தெரியுமா? 5 years later அந்த தொழில் முனைவோர் அவங்க கம்பெனியை இழக்கல. அதுக்கு பதிலா அதை மீட்டு முன்னாடி இருந்ததை விட 10 மடங்கு பெரிய சாம்ராஜ்யமா மாத்திட்டாங்க. அவங்க இப்போ அவங்க துறையில ஒரு மிக பெரிய ஜாம்பவான். பல இளம் தொழில் முனைவோருக்கு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த கலைஞர் எனக்கு திறமையே இல்லைன்னு சொன்னவர் இப்போ உலகமே கொண்டாடுற ஒரு புகழ் பெற்ற ஓவியர். அவரோட ஓவியங்கள் கோடிக்கணக்கில் விழ போகுது. பாரிஸ், நியூயார்க்னு பெரிய பெரிய நகரங்கள் அவரோட ஓவிய கண்காட்சி நடக்குது. அவரோட தன்னம்பிக்கையின்மை இப்போ ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையா மாறிடுச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு? அவங்க 2 பேரும் இன்னைக்கும் ஒரு நாள் கூட தவறாம 5 AM கிளப்போட உறுப்பினர்கள் தான். அந்த 1 மணி நேர பழக்கம் அவங்க வாழ்க்கைய அடியோடு மாத்திடுச்சு. சரி, அவங்க கதையெல்லாம் சூப்பர். ஆனா இது அவங்களோட கதை. இப்போ உங்க கதையை பத்தி பேசுவோம். உங்க வீர சாகசத்தில் அடுத்தது என்ன? வாட்ஸ் நெக்ஸ்ட் ஆன் யுவர் ஹீரோயிக் அட்வென்ச்சர்? ஸோ காய்ஸ், இந்த கதையோட பயணம் இங்க முடியுது. ஆனா உங்களுக்கான உண்மையான பயணம், உங்களுக்கான வீரசாகசம் இங்க இருந்து தான் ஆரம்பமாகுது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹீரோ தூங்கிட்டு இருக்கார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தொழில் முனைவோர், ஒரு கலைஞர், ஒரு சாதனையாளர் ஒளிந்துட்டு இருக்காங்க. அவங்கள தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இது. அந்த அலாரத்தை அடிக்க வேண்டிய நேரம் இதுதான். இந்த 5 AM கிளப்ங்கிறது வெறும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது மட்டும் இல்லை. அது ஒரு மனநிலை. இட்ஸ் அ மைண்ட் செட். அது ஒரு வாழ்க்கை முறை. என் வாழ்க்கை என் கையில்னு சொல்லி உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை உங்க கையில எடுத்துக்கிற ஒரு செயல். நிச்சயமா இது சுலபம் இல்ல. அந்த 66 நாள் பயணத்துல முதல் 22 நாட்கள் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உங்க மனசே உங்ககிட்ட இதெல்லாம் தேவையா, நிம்மதியா தூங்குன்னு சொல்லும். உங்க பழைய நான் உங்களை பின்னுக்கு இழுக்க பார்க்கும். ஆனா அந்த தடையை நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போற மாற்றங்கள் பிரம்மாண்டமா இருக்கும். நான் உங்களை 66 நாள்லாம் முயற்சி பண்ண சொல்லல. நாளைக்கு காலையில ஒரே ஒரு நாள் 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்களேன். அந்த 20-20-20 ஃபார்முலாவை முயற்சி செஞ்சு பாருங்க. அந்த முதல் படியை மட்டும் எடுத்து வைங்க. நம்புங்க, அந்த ஒரு படி உங்க வாழ்க்கைய நீங்க நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு கூட்டி போகும். உங்க காலை பொழுதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை தானாவே உயரும். இந்த அற்புதமான புத்தகத்தின் வாயிலாக உங்களோட பயணித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை பகிரும் போது அதோட சக்தி அதிகமாகும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு பவர்ஃபுல்லான புக்கோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க வாழ்க்கையின் ஹீரோவாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.